இப்போதைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. வாழ்க்கை வெறுத்து போய் இப்போ தான் கொஞ்சம் நாங்களும் ரெக்கவரி ஆகிருக்கோம். ரொம்ப கொடுமை அனுபவிச்சிட்டோம், நரக வேதனை அனுபவிச்சிட்டோம். ஒரு ஃபஸ்ட்டு வீடியோலலாம் காமிச்சிருப்போம்ல, இந்த மாதிரி ஒரு டாக் வந்து எங்கள் வீட்டில் முன்னாடி எப்போவுமே இருக்கும்ல, அதில் வந்து ஒரு டாக் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து கார் ஏறிடுச்சு. வந்து ஒரு நாள் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ கார் ஏறி கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்தா வந்து அது வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி போஸ்டரே ஒரு மாதிரி வளைஞ்சு ஃபுல்லாக பிளட் எல்லாம் கீழே போய் இருந்தது. நாங்கள் வந்து இதாகிடுச்சின்னு நினச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதாயிருச்சு, ஸ்பாட் அவுட்டுன்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பிளட் இதெல்லாம் பண்ணி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கரமாக அழுது 1 மணி நேரம் ரொம்ப துடிச்சிருச்சு அது. அதுக்கப்புறம் நாங்கள் அர்ஜென்ட்டாக வந்து ஒரு பெயின் கில்லர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனோம். எங்கள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு பெயின் கில்லர் வாங்கி கொடுத்தோம். 2 நேரம் குடிச்சிட்டு இங்கே எங்களுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்களே வந்து ஒரு வேளை கழுத்தில் ஏறி இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு வேண்டி எடுத்தோம். அப்புறம் வந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ரே எடுத்தோம். எக்ஸ்ரே எடுத்தப்போ கழுத்தில் இன்ஜுரி கிடையாது, ஸ்பைனல் கார்டு இல்லைன்னா உள்ள பிளட்டில் ஹெட்டில் வந்து ஏதோ இன்ஜுரி ஆயிருக்கும், ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது ஐவியில் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. பிளாக் ஏதாவது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு முதல் நாள். அப்புறம் அடுத்த ஆமாம் 4 நாள் வந்து ட்ரிப்ஸ் போட்டோம், எடுத்துகிட்டு போய் ட்ரிப்ஸ் போட்டோம் 4 நாள். எங்களுக்கு வந்து இது வந்து பெரலைஸ். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பெரலைஸ் ஆகிடும், இது பொழைக்குமா இல்லையானே தெரியாது டாக்டர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் சரி இனிமேல் இது வந்து வெளியே விடுவான்னு நம்மளே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இது பொழைக்குமா இல்லையானே தெரியாதுங்க எங்களுக்கு அப்படின்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து ட்ரிப்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு திறக்குது, அதுவே எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுது, ஸ்லோவாக ரெக்கவரி ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுது. கழுத்து வந்து இந்த கழுத்து அடிபட்டப்போ இங்கேருந்து இங்கே ஒரு மாதிரி இப்படி வந்திருந்தது. அது ரொம்ப கொடுமையாக இருந்தது பார்க்குறக்கு. அந்த கொஞ்ச நேரம் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டோம். இல்லை இதுக்கு வந்து எப்படின்னா மற்ற டாக்ஸ் மாதிரி கிடையாது. நாங்கள் ரோட்டில் ஏதோ டாக்ஸ் போனாலே ஃபீட் பண்ணுவோம், எந்த டாக். ஆனால் இதுக்கு வந்து எப்படின்னா எங்கள் கூட இருக்கணும், உள்ளே வரணும், வீட்டுக்குள்ளே வரணும், அந்த மாதிரி ஒரு இது வந்து சாப்பாடு சாப்பிடணுங்கிற தாண்டி இது கூட இன்னொரு டாக் இருக்குது, அது வெளியே படுத்திருக்காங்க. எங்கே போயிடுச்சு அது அங்கே இருக்குல்ல, அது வந்து என்னென்னா சாப்பிட்றதுக்கு வேண்டி வந்துட்டு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிடுது. அப்படி கிடையாது, இது வந்து சாப்பிடாட்டியும் பரவாயில்ல எங்கள் கூட இருக்கணும். இதுக்கு ஆமாம். இது வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுன்னா யாராவது கார் ஸ்டார்ட் பண்ணால் காரு கடையில் போய் படுத்துக்கும். ஏன்னா அப்போ காரு கடையில் போய் படுத்துட்டா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து காரில் போகிற மாதிரி நினைக்குது. என்னமோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போய் படுத்து காருக்குள்ளே வந்தாச்சு நம்மளும் காரில் சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்குது. என்னவோ என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம்லாம் போய் படுக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணும். இது எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் நல்லா அறிவாகவே இருக்குது. இந்த விஷயத்தில் ஏமாந்துருச்சு. அதனால நாங்கள் எல்லா வேலையும் நிறுத்திட்டோம். இந்த ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாழ்க்கை வெறுத்து போய் இப்போ தான் கொஞ்சம் நாங்களும் ரெக்கவரி ஆகிருக்கோம். எங்களுக்கு வந்து வெறுத்து போயிடுச்சு, மனசு விட்டு போச்சு எங்களுக்கு. அதாவது நிறைய யூஸ்வலாகவே எல்லாத்துக்கும் பர்சனலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அது வேறு விஷயம். இந்த மாதிரி டாக்ஸ் அடிப்படும் போது என்னதுன்னா வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போயிடுது. ஒரு டென்ஷன், மன உளைச்சல்னாலும் இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் வந்து இருந்திருக்கு. இது ரொம்ப கொடுமை ஆக்சுவலி. இது 30 கிலோமீட்டர் போகும் டெய்லி. ஆமாம், டெய்லி நாங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு இப்போ இது ஏன் உங்களுக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறோம், இதே வீடியோவை நாங்கள் இதில் எடுக்கிறோம்னு நாங்கள் நினைக்கல. இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது டாக் இருந்துச்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஐயோ இப்படி ஆயிடுச்சுனாங்க அந்தளவுக்கு ரொம்ப மோசமான நிலமையிலிருந்து இப்போ அது ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா என்கேஜாக வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கிறது ஃபுட்டு கொடுக்குறது பொறுத்து அப்படின்னாங்க. அப்போ வந்து எந்த சூழ்நிலையும் காப்பாற்ற முடியுங்கிறது எங்களுக்கு இப்போ ஒரு புரிஞ்சிருக்கு. பெடிகிரி இருக்குல்ல, பெடிகிரி வந்து அரைச்சி கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஃபுட்டு நைட் வந்து அது எந்திரிக்க ட்ரை பண்ணி தொப்புன்னு விழுந்துருக்கீல, அது ஒரு ஆள் பார்த்துட்ருக்கணும். அது வந்து கொஞ்சம் டக்குன்னு பிடிக்கணும், மண்டையில் மறுபடியும் அடிபட்டுருன்னு சொல்லிட்டு சரியாக தூக்கம் இல்லை, அதனால தூக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறேன். எப்படியாவது அது க்யூர் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு அது போதும். இப்போதைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அழுக்கு துணியாட்டம் ஆகிட்டோம், தூங்காமல். ஆமாம், நான் தூங்காமல் இருந்தாலும் நான் வந்து பார்க்குறக்கு அழுக்கு துணி மாதிரி இருக்கு. நம்ம தானே அழுக்கு துணி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு கேவலமாக இருக்கேன்னு சொல்லலாம். அது மசி துணி மாதிரி இருக்கு.
பார்க்கறதுக்கு நான் மசி துணி மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு, நல்லா இருக்கிறாரு. நாங்கள் ஏன் சிரிப்பு எங்கள் புன்னகையில் எங்கள் புன்னகை நாங்கள் இந்த நிலமையில புன்னகை வருதுன்னா ஏன்னா இதை விட ரொம்ப மோசமான நிலமையிலேருந்து நாங்கள் இதை தாண்டி வந்திருக்கனால இதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் நாள் வந்து ட்ரை பண்ண உடனே எங்களுக்கு பெரிய அந்த நாள் அது அடிபட்டு துடிச்சிட்டு இருக்கிறது பார்க்குறது அது ரொம்ப கொடுமை. அந்த 1 மணி நேரம் ரொம்ப கொடுமை அனுபவிச்சிட்டோம், நரக வேதனை அனுபவிச்சிட்டோம் இல்லை, அதுவும் அனுபவிச்சிருச்சு, அதை பார்த்து நாங்களும் அனுபவிச்சிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அது கண்டிப்பாக க்யூர் ஆகுது. ஏன்னா அது நல்லா ட்ரை பண்ணுது. அதுவும் வந்துட்டு நம்ம எப்படியாவது நடக்கணும் ஓடணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ மெடிசனும் அது நம்ம கொடுக்கும்போது அது சரியாயிரும் நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ பாசிட்டிவாக இருக்கணும்னு நாங்கள் எங்களையே திடப்படுத்தியிருக்கோம். நாயை மட்டும் பார்க்காதீங்க, நம்ம கூட இருக்கிற வயசானவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களை பார்த்துட்டு இருக்கேன் நான், அதுதான் சொல்கிறேன், வயசானவங்க தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நாயை மட்டும் பார்க்காதீங்க, இந்த மாதிரி வயசானவங்களையும் பார்த்துக்கோங்க. ஆமாம், அழுதுது பயங்கரமாக அழுதுது இல்லை, இந்த அழுகிற சத்தம் இந்த ஊருக்கு இந்த அழுகிற சத்தம் ஊருக்கு கேட்டிருக்கு பயங்கரமா, ஊருக்கே கேட்டிருக்கு அந்த அளவுக்கு. இது அழுகிறது பார்த்து ஆக்சுவலி வந்து நிறைய நாய் வந்து ரோட்டை கேட்டுக்கிட்ட நின்று பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சுன்னு அது அக்காவா அது எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. ஹஸ்பண்ட் யாரோட ஹஸ்பண்டு? அக்கா அவங்க அம்மா ஹஸ்பண்டு, அவங்க அக்காவுக்கு ஒரு ஹஸ்பண்டு, எல்லாரும் அழுகுறாங்க. ஆப்பிக்கு நல்லா அறிவான வந்து பக்கத்தில் அவன் வந்து டச் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு வரமாட்டான். உள்ள நான் அலோவ் பண்ணதே பெரிய விஷயம், அதுக்கு மேலே என்ன இந்த வேலையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உடம்பு சரியில்லடா பார்த்தீங்களா, போயிடுவான் ஓடிடுவான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் உடம்பு சரியில்லைன்னு. அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காட்டலாம், ஏன்னா அடிப்படும் போது பார்த்து அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்க்கல அது, அதனால் எடுத்துகிட்டு போய் காமிப்போம். வச்சுக்கோங்க கீழே, அப்போ தான் இதாகாது. எங்கள் துணி அக்கா அந்த டவல் எடுத்து கொடுத்துருக்கு. ஆப்பி எங்க பார்த்து உங்கள் அம்மாட்டு காட்டுங்க, பார்க்குதா உங்கள் அம்மா? எல்லாம் பார்க்குறாங்க 2 பேரும். அம்மா பாரு எப்படி பாக்குறீங்க? பல்லு பாத்தீங்களாங்க? பாத்தீங்களா பல்லு பாத்தீங்களா? அதுக்கு நான் சொன்னேன்ல அது ரியாக்ட் பண்ணுன்னு. அது அவங்க அந்த குட்டியை பார்த்தாலே இதுக்கு கோவம் வருதானா? அதான் பல்லு பாரு, அது அக்கா பார்த்தாலே கோவம் வருது. அவங்க அம்மா இல்லை, அவங்க அக்காவை பார்த்தேன், ஏன்னா கடிச்சிட்டே இருக்கும் அது. நான் சொன்னேன்ல அது ரியாக்ட் பண்ணுன்னு சொன்னேன்ல, அது பார்த்தா வந்து தலையெல்லாம் டப்புன்னு எந்திரிக்கும் போது டப்புன்னு அடிப்படுது, எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது, அதனால் எந்திரிக்க முடியறதில்ல. ஸோ அதனால் ஃபுல்லாக பில்லோ வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது வண்டி எடுக்கும்போது பக்கத்தில் டாக்ஸ் இருக்கா, இல்லை காருக்கு இடையில் டாக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணிட்டு எடுக்கிறதோ, ட்ரைவ் பண்ணும்போது ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறதோ ஜஸ்ட் பார்த்து பண்ணுங்கள். தட்ஸ் இட், பை.